ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இது வரைக்கும் நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழைகள், அப்புறம் குறிநெடில் வேறுபாடு, மயங்கொலி எழுத்துக்கள், அப்புறம் வந்துட்டு இணை எழுத்துக்கள், இதெல்லாமே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்து பயன்பெறுங்க. இப்போ சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்களை கவனிங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்கள் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணம் ஆகும். இவர் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்து என்று பெயர். ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுவது இல்லை. அகச்சுட்டு இவன், அவன், இது, அது இச்சொற்களில் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தை இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். புறச்சுட்டு அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்கள் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. இந்த ஆ, இ அந்த எழுத்தை வந்து நீக்கினாலும் பொருள் தருதா, அது வந்து புறச்சுட்டு. ஆ, இ அங்க நீக்கினால் பொருள் தராம இருக்கிறது வந்து அகச்சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்னா என்னன்னா, இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இது வந்து அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுகின்றன. அண்மை சுட்டுக்கு எழுத்து வந்து இ. ஓகேங்களா. அடுத்து சேய்மை சுட்டு அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகிறது வந்து சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டிக்குரிய எழுத்து வந்து ஆ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்னும் சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உது, உவன், அந்த மாதிரி. சுட்டு திரிபு அப்படின்னு என்னன்னா, அம்மரம், இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுகள். ஓகேங்களா. இந்த இச்சொற்களை அந்த, இந்த என வழங்குகிறோம். அந்த மரம், இந்த வீடு, அந்த மாதிரி. ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்குகிறது. இந்த ஆ, இ ஆகிய வந்து சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வினா எழுத்துக்கள். வினா பொருளை தருவது வினா எழுத்துக்கள் என்று பெயர். ஓகேங்களா. சில வினா எழுத்துக்கள் சொல்லில் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் இடம்பெறும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். மொழியின் முதலில் வருபவை ஏ, யா. ஓகேங்களா. எங்கு, யாருக்கு. மொழியில் இறுதியில் வருபவை ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ, அந்த மாதிரி கொஸ்டினாக வரும். ஓகேங்களா. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. ஓகேங்களா. ஏன், நீதானே, அந்த மாதிரி. அகவினா அப்படின்னா என்னன்னா, எது, யார், ஏன். அகவினா அப்படின்னா அந்த சுட்டு பொருளை அந்த வினா எழுத்தை வந்து நீக்கினாலுமே அந்த இது நீக்கினா அந்த இடத்துக்கு வந்து பொருள் இல்லை. ஓகேங்களா. அதனாலதான் இது பேர் வந்து அகவினா. ஓகேங்களா. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லி அகத்தை இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் புறவினா அப்படின்னா என்னன்னா, அவனா, வருவானோ இச்சொற்கள் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். ஓகேங்களா. ஆனால் வந்து புறத்தே இருந்து வினா பொருளை தருவது வந்து புறவினா எனப்படும். என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இது புக் பேக்ல இருக்கிறது. அப்படி இதே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சுற்றெழுத்துக்கள் ஓல்டு புக்ல இருக்கிறது பார்க்கலாம். யார் இதனை உடைத்ததுன்ற கேள்விக்கு இவன் அப்படின்னு நம்ம சொல்றோமா. இந்த உரையாடல்ல பாருங்களேன், அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், அது, இது, அவை, இவை இந்த சொற்கள்லாம் மனிதரையோ பொருளையோ ஏதோ ஒண்ணு சுட்டி காட்டுறத பயன்படுத்தாங்க. அந்த சுட்டி காட்டுறதுக்கு ஆ என்ற வேர்டு, ஈன்ற லெட்டர் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா. இவ்வாறு சுட்டெழுத்துக்களை பழங்காலத்துல வந்து ஊன்னு நம்ம யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. ஊ எழுத்து வந்து பணிகளை செய்து ஒரு பணிகளே செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார். உப்பகம் அப்படின்னா முதுகு பக்கம். உம்பர் அப்படின்னா மேலே.
ஓகேங்களா. இப்பொழுது சுற்றெழுத்தில் நாம் ஊ என்ற எழுத்தை பயன்படுத்துவதில்லை. அவன், இவன், அது, இது மட்டும் தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அப்பையன், இப்பெண், இவ்வீடு இந்த மாதிரி இருக்க வேர்ட்ல நம்ம ஒரு சுற்றுறது எப்படின்னா அவன், அவள்ன்ட்டு ஆணா இல்ல பெண்ணான்றது நம்ம சுட்டி சொல்றோம். ஓகேங்களா. இப்ப ஆயி அப்படின்ற சுற்றெழுத்துக்கள் தனியா நின்று சுட்டும் போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகிறது. இப்போ இருக்கிறதுல அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்ற சுற்று சொற்கள் இன்று பெருவழக்காகி விட்டது. ஓகேங்களா. அந்த பக்கம், இந்த வீடு, ஏ, யா, ஆ, ஓ இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள். ஆனா இதை வந்துட்டு அவன் செய்தான் அப்படின்றத அவனா செய்தான். இந்த 2 சொற்களுக்கு வேறுபாடு பாருங்க. முதல் தொடர் வந்து செய்தியா இருக்குது, இரண்டாம் தொடர் வந்து வினாவாக மாறிடுச்சு. ஓகேங்களா. அது காரணம் லெட்டர் வந்து ஆ. ஓகேங்களா. இப்ப நீயா நானா, இன்று பள்ளியா இல்ல இன்று விடுமுறையா அப்படின்னு கேட்கறதுக்கு வினா எழுப்புவதற்கும் அந்த ஆ வந்து பயன்படுத்துறோம். ஓகேங்களா. இதே மாதிரி ஏ, யா, ஓல எங்க பயன்படுத்தி பார்க்கலாம். விடை என்ன, ஏன் வந்தாய், யார் அங்கே, நீயே செய்தாய் இந்த மாதிரி நம்ம நார்மலாவே இந்த வினா எழுப்புவதற்கும் இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப ஏ எழுத்துக்கள் இன்னும் ஒரு பணிக்கு அந்த ஏன்ற எழுத்து வந்து இன்னொரு பணியும் இருக்குது. என்னன்னா இந்த வினா எழுத்துக்கு மட்டும் இல்லாம அழுத்தம் கொடுக்கறதுக்கும் இந்த ஏன்ற எழுத்து வந்து பயன்படுது. ஓகேங்களா. அவன் செய்தான் அப்படின்றதுக்கு அவனே செய்தான் இந்த மாதிரி வந்து அழுத்தம் ஏற்பட காரணமாகவும் ஏன்ற எழுத்து வந்து பயன்படுது. சரிங்களா. சீதையே சிறந்தவள், உணவே மருந்து இந்த மாதிரி ஏக்கு மாற்றாகத்தான் பயன்படும் வழக்கமும் இருக்கிறது. அவன்தான் முதலில் வருவான், சீதை தான் சிறந்தவள் இந்த ஏக்கு பதிலா இப்ப தான் இப்ப நம்ம வந்து பயன்படுத்துறோம்னு சொல்றோம். ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றெழுத்து வினா எழுத்து அப்படின்னு என்ன நம்ம படிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.